ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா வாயில் வச்சதுமே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா. ரொம்ப ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரெட் அல்வா செய்கிறதுக்கு 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ப்ரெட்டில் நம்ம அல்வா செஞ்சோன்னா 5லேருந்து 7 பேருக்கு சாப்பிட்லாம். இப்போ பிரெட் துண்டுங்களை முதல்ல கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் இருக்கிற ஹார்டாக இருக்கிற பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ள சாஃப்டான பகுதியில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். இந்த ரொம்ப ரோஸ்டடாக இருக்கிறத சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணோம் ஆயில்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயில் குடிக்கும். அல்வாவும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்காது. அதனால் அந்த ஓரத்தில் இருக்கிற ரோஸ்டடாக இருக்கிறத கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற சாஃப்டாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பிரெட் துண்டை 2ஆக கட் பண்ணி எடுத்தோன்னா சரியாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நம்ம முழுசாகவும் போட்டு ஃப்ரை பண்ணோன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும். இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த ப்ரெட்டை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொரிக்க தேவையான எண்ணெயை ஹை ஹீட்டில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெயை ஹை ஹீட்டில் காய வச்சு பிரெட் துண்டுகளை போட்டு பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காது, நல்லா கிறிஸ்பாக இது ஃப்ரை ஆகி வரும். அது இல்லாமல் ரொம்ப பிரெட் துண்டுகளை சேர்க்காமல் ஒரு 4-5 துண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோன்னா சட்டுன்னு கலர் மாறி நல்லா ப்ரௌனிஷாக வரும். இப்போ இந்த கலர் மாதிரி வரணும். நல்லா ரஸ்க்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், பிரெட் துண்டுகளை நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும், அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 10 முந்திரி, ஒரு 10 பாதாமை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா பொன்னரமாக இந்த மாதிரி வந்ததும் இப்போ இதை எடுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இந்த சுகரோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 100 கிராமுக்கு சேர்த்துக்கிறேன். 8 துண்டு பிரெட்டுக்கு 100 கிராம் சுகர் சேர்த்திங்கன்னா இனிப்பு சரியாக இருக்கும். 100 கிராம் சுகரை ஒரு கப்பில் அளந்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு கரைஞ்சி கொதித்து வந்தால் போதும். இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த பிரெட் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். உடைக்க வேண்டாம், அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. உடச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். இந்த சக்கரை தண்ணியிலேயே நல்லா கலந்து விட்டு இதிலே ஊறி அதுவாக குழையும் போது தான் அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இப்போ சக்கரை தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இது அப்படியே அந்த சக்கரை தண்ணியில் நல்லா ஊறி அந்த சர்க்கரையும் நல்லா ஓரளவுக்கு திக்காகி இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரும். பிரெட் துண்டுகள் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்துக்கலாம் ஒரு முறை. கோதுமை அல்வா எந்த அளவுக்கு அது ஒரு சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த பிரெட் அல்வா இருக்கக்கூடாது. அது நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த ஒரு பிரெட்டோடு எடுத்து சாப்பிட்ற மாதிரியான ஃபீலில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா உடச்சி விட்ட மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப கூழாகவும் நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த பிரெட்டுகள் லைட்டாக திரியாக தெரியணும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முதல்ல ஒரு 2 ஸ்பூன் விட்டு மொத்தம் 5 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு முறை. நல்லா கலந்து விட்டு இதை நல்லா இன்னும் ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும். நல்லா திக்காக காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை எடுத்த அதே கப்பில் பாதி அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா தான் அந்த ப்ரெட்டோட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இப்போ பால் சேர்த்து ரொம்ப நேரம் கலர வேண்டாம். கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். கரெக்டாக அல்வா பதத்துக்கு நல்லா மாறி ஒரு ஜூஸியாக சாஃப்டாக வந்துடும் இந்த அல்வா. இப்போ இது கூடவே வறுத்து வச்ச முந்திரி பாதாமை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் ஏலக்காய் தூள் சேர்க்கல, விருப்பம் இல்லாதனால சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருக்கேன். அந்த அல்வாலேருந்து அந்த நெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் அல்வா ரெடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.